மக்களோட தாகத்தை இந்த வெயில்ல போக்குறதுக்காண்டி நல்லவன் மாதிரி டிவிக்கு நிர்வாகி ஒருத்தன் மோர் ஊத்திட்டு இருக்கானே. இவன் யாருன்னா, கணவரை இழந்து தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணோட வீடு புகுந்து அவங்கள்ட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான். கிட்டத்தட்ட பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். சரி, இவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா கட்சியோட ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலியான். அதே பகுதியை சேர்ந்த, அதாவது ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த கணவரை இழந்த ஒரு லேடி ஒரு உடற்பயிற்சி கூடத்துல வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நட்பா பழகுற மாதிரி பேசி இவன் என்ன பண்ணி இருந்திருக்கான்னா, ஆபாச குறுஞ்செய்தியா அனுப்பி இருந்திருக்கான் வாட்ஸ்அப்ல. அது ஒரு பக்கம் அப்படி இருக்க, ஒரு நாள் அவங்க வீட்டுல தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேடியோட வீட்டுக்கே டைரக்டா போய் அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு உடனே அந்த லேடி அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அது அக்கம் பக்கத்தினர் கேட்டு அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அங்க இருந்து டக்குன்னு தப்பிச்சு ஓடி இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த லேடி போய் காவல்துறையில புகார் அளிச்சதின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் இந்த ஆளை கைது பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதே போல இந்த தாவேகா நிர்வாகி வேம்புலிய வந்து தாவேகா கட்சியில இருந்தும் நீக்கினதா ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னா, நீக்கினதா அவங்க வெளியிட்டு இருக்க லெட்டர் பேட்ல வந்து 10ஆம் தேதின்னு போட்டு, ஆனா நம்மளுக்கு, அதாவது மக்களுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு நியூஸா வெளியில வர்றது எப்பனா ஜூன் 12ஆம் தேதி. இது முன்னாடியே நடந்த, அந்த பொண்ணும் முன்னாடியே புகார் அளிச்சு 10ஆம் தேதியே அந்த நீக்கிருக்காங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி. அந்த லெட்டர் பேடோட டேட் படி பார்த்தா நம்மளுக்கு நியூஸ் ரொம்பவே தாமதமா வந்திருக்குன்னு தான். ஊடகங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்குறீங்களா என்ன?